வருஷம் 2024ல ஒரு அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில ஒரு போர் தளபதியை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கிறாரு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஏரியா 51ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லருந்து ஒரு 13 யுஎஃப்ஓ வச்சிருக்கிறோம். அன்னவுன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். நீங்கலாம் நெனைக்கிற மாரி நாங்க வந்து அதில என்ன வச்சிருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதில வந்து நான் ஹியூமன் பாடிஸ் வந்து நாங்க வச்சிருக்கிறோம். ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அத வந்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து ஒரு 13 ஸ்பேஸ் ஷிப் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் மர்மமான முறையில இறந்தும் போகிறார். ஓகேங்களா? உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யுஎஃப்ஓ அப்படிங்கிறத பத்தி அவர் சொன்னவுனே என்ன சொல்றாரு, நாங்க அத வச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு என்னங்கிறாரு, நீங்க நினைக்கிற மாரி நம்ம வந்து 3 டைமென்ஷன் தான் நம்ம நெனைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா 4த் டைமென்ஷன் ஒண்ணு இருக்குதுங்கிறாரு. 4த் டைமென்ஷன்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம இன்னும் 3 டைமென்ஷன்னா என்னன்னு சொல்லி கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நம்மளால முன்னாடி போக முடியும். ஓகேங்களா? நம்மளால சைட்லயும் போக முடியும். இந்த சைடுல லெஃப்ட் சைடும் போக முடியும், ரைட் சைடும் போக முடியும். ரிவர்ஸ்லயும் வர முடியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நம்மளால 3 டைமென்ஷன் மட்டும் தான் போக முடியும். ஆனா நம்மளால போக முடியாத ஒரு 4த் டைமென்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்களா? இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம பூமியில அவங்க வந்து நான் ஹியூமன் அப்படிங்கிறவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னொரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிறாங்க. அதாவது ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனிதனுடைய காலடி தடமே படாத வேற ஒரு பகுதி. நீங்க யோசிச்சு பாருங்க, காலடி தடமே படாத ஒரு இடம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிலாவுக்கும் போயிட்டு வந்தாச்சு, விண்வெளிக்கும் போயிட்டு வந்தாச்சு, பூமியில எவரெஸ்ட்டும் ஏறியாச்சு, இருக்கிற எல்லா இடத்துலயும் அமேசான் காட்டுக்குள்ளேயும் போயாச்சு. மனுஷன் காலடி படாத இடம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, உண்மதான். கடலுக்கடியில மனுஷனால இது வரைக்கும் போகவே முடியல. நம்ம இது வரைக்கும் கடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது 100க்கு 5% மட்டும் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம, இந்த கடல்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மொத்த உயிரினங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 100க்கு 3% உயிரினங்கள மட்டும் தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நம்மளுக்கு தெரியாத 97% உயிரினங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நீங்க கேட்கலாம், எப்படிப்பா அந்த அளவுக்கு உயிரினங்கள் இருக்குது, 97% நீ எப்படி மென்ஷன் பண்றன்ட்டு? உண்மதான். இந்த இவ்வளோ பெரிய கடல் பரப்புல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறது, நம்மளால போக முடிஞ்ச ஆழம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் போயிருக்கணும். அதுக்கு மேற்கொண்டு நம்மளால போக முடியாது. போகவும் முடியல. ரேடாருடைய சிக்னலை கூட ஒரு அளவுக்கு மேல போகாது. என்ன காரணம்னா, அதில இருக்கக்கூடிய அழுத்தம் அப்படி பயங்கரமான அழுத்தம் இருக்குது. அதன் காரணமாக மனிதனுடைய காலடி தடமே படாத ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடல் தான். கடலுக்கு அடியில தான். அந்த அமெரிக்காவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரும் அததான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? மனிதனுடைய காலடி தடமே படாத ஒரு அந்த இடத்துல தான் வந்து இந்த நான் ஹியூமன்ஸ்லாம் இருக்கிறாங்கன்ட்டு. அவரு ஏலியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. ஏலியன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, வேற்று கிரகவாசி. அதுக்கு தான் வந்து ஏலியன். நம்ம கிரகம் இல்லப்பா அவன். வேறு கிரகத்திலருந்து வந்தவன் தான்ப்பா ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்று கிரகவாசிக்கு தான் இங்கிலீஷ்ல ஏலியன்னு பேரு. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஏலியன்ற வார்த்தைய மென்ஷன் பண்ணவே இல்ல. நான் ஹியூமன் அப்படின்றாங்க. மனிதன் அல்லாத ஒரு உயிரினம் அப்படின்ட்டு. நீங்க யோசிக்கலாம், மனிதன் அல்லாத உயிரினம் கடலுக்கடியில அப்படி என்னய்யா இருக்கும்? நம்ம மனுஷன் மாரியே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடல் கன்னிம்போம். எந்த இடத்துல போய் கடல் கன்னி ஸ்பேஸ் ஷிப் ஓட்டிட்டு போகுது? இதுக்கான விடை அப்படிங்கிறது எதிர்காலத்துல தான் கண்டிப்பா தெரிய வரும். அதிகாரப்பூர்வமாக மற்றும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலாம்.